வணக்கம். வணக்கம். விஜயலட்சுமி ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லி மீடியாவுக்கு முன்னாடி அபாண்டமா ஒரு குற்றச்சாட்டை சொல்லி ஒரு சுத்தமா பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்பு ரீதியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கொச்சைப்படுத்தக்கூடிய கேடுகெட்ட வேலையை இந்த சைமன் செபஸ்டி சொன்னது மட்டும் இல்லாம சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு ஸ்டே வாங்கினதன் மூலமாக இவருக்கு என்னமோ கோர்ட்டே விடுதலை கொடுத்துட்ட மாதிரி ஒரு மமதையில யாராவது இனிமேல் வீடியோ விஜயலட்சுமி சம்பந்தமா போட்டீங்கன்னா உங்களெல்லாம் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் உங்க மேல வழக்கு போடுவாங்கிற ரேஞ்சில் பிதற்றி கொண்டு திரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு குழப்ப நிலை உண்டாயிருந்துச்சு. அதனால அனைவருமே கொஞ்சம் சைலண்டா இருந்தாங்க. விஜயலட்சுமியே இது சம்பந்தமான கிளியரிபிகேஷன் கொடுக்கவே இல்லை அப்படின்னு யோசிக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப தெளிவா ஒரு கிளியரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன காரணத்தின் மூலமாக அவங்க கிடைச்சிருக்கக்கூடிய ஸ்டேயின் மூலமாக இங்க சீமானுடைய வகையறாக்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருச்சு. அதனால இங்க விஜயலட்சுமி கேஸ் ஒரு அரசியல் ரீதியான பின்புலத்தில் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதனால இந்த கேஸ் ஒரு பெட்டி கேஸ், ஒரு டம்மி கேஸ். இதை பெருசுபடுத்தாதீங்க. பேமெண்ட்டை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணுவதன் மூலமாக இந்த கேஸை அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிடலாங்கிற ரேஞ்சில் இங்க ஆளுக்கு இங்க அதாவது யாரு சைமன் கோஸ்டி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போது இப்ப தெளிவா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீ என்னையை பாலியல் தொழிலாளி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி 14 ஆண்டுகளாக உளவியல் டார்ச்சர் கொடுத்திருக்கிற. ஆகையால் என்னைய என்ன அடிப்படையில பாலியல் தொழிலாளிங்கிற வார்த்தையை நீ பயன்படுத்தின அப்படின்னு சொல்லி நான் உன் மேல சுப்ரீம் கோர்ட்ல நீ எந்த கோர்ட்டுக்கு போனாலும் பின்னாடி உன்னிடம் இருந்து எதிர்த்து நான் போராடுவேங்கிற வார்த்தையை மிக தெளிவான கிளியரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சொசைட்டில ஒரு ஆண், அது பலம் பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு ஆண், பின்னாடி அல்லக்கைகள் நிறைய வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆண், ஒரு எந்த விதமான சப்போர்ட் பின்புலமும் இல்லாத மிகப்பெரிய சிரமங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை மிக எளிமையாக வீழ்த்தி விடலாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமா நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை தான். அதன் அடிப்படையில அவங்க என் மேல வழக்கு கொடுத்திருக்கும் போது இந்த வழக்கை நசுக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப தற்காலிகமான வெற்றி 2 முறை கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், எப்படிப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தாங்கிறது கோர்ட் விசாரிக்கும். அதெல்லாம் அதுக்கும் நம்ம போறது கிடையாது. இவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல நிறைய விஷயங்களை பொது வெளியில சொல்லியிருக்கிறாங்க. என்னை திருமணம் செய்து கொள்வதாக அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கும் போது நல்லதுதான். ஒருவரை திருமணம் இனிமே ஏமாத்த மாட்டேன், உங்க கூட சேர்ந்து வாழவே பஞ்சாயத்து வேண்டாம் அப்படின்னா யார் இங்க எதிர்க்க போறா? ஆனா அதையும் சொல்லிட்டு பாலியல் தொழிலாளி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குற்றம் சுமத்தும் போது அந்த பெண்ணுக்கு இவர் மூலமாக வாழ்க்கை கிடைக்கிறதோ இல்லையோ, தனிப்பட்ட பெண்ணுக்கு சுயமரியாதை பாதிக்கப்படும் போது என்னுடைய மானத்திற்கும் என்னுடைய மரியாதைக்கும் கேடு விளைவித்தது வார்த்தைக்கு நீ எனக்கு இழப்பீடு கொடுக்கும், அதற்கான நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன் பின்னாடி நிற்க போறேன். எந்த ஒரு விஷயத்த சொல்லி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவன் சுப்ரீம் கோர்ட் போனானோ அந்த வார்த்தையிலேயே இவன் வசமா மாட்டிக்கிட்டாங்கிறது தான் இன்னைக்கு அவங்க போட்டிருக்கக்கூடிய வீடியோ. காரணம், என்னைய நீ அரசியல் பின்புலத்துல இருந்து நகர்த்தி கொண்டு இருக்க அப்படின்னா விஜயலட்சுமிக்கு எந்த விதமான மாண்புமே கிடையாதா? அப்போ உன்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்க்காக இப்போ என்னுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா பலியிடக்கூடிய வேலையை எவ்வளவு தெளிவாக எவ்வளவு நுணுக்கமாக இந்த பாலிடிக்ஸ்ல எல்லாத்தையுமே கார்னர் பண்ணுவான் பார்த்தீங்கல்ல. எது முக்கியமான விஷயமா பேசி பொருளாக்கோ அதை ரொம்ப தெளிவா நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த விஜயலட்சுமி கேஸை ரொம்ப தெளிவா நியூட்ரலைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற நினைப்பு வரும்போது இங்கே அனைவருக்கும் யாரின் மீது நம்பிக்கை இருக்கிறது? நீதியின் மீது நம்பிக்கை இருக்கிறது. அவங்க அந்த நீதி சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கான இழப்பீடை நீங்க பேசிருக்கீங்களா? தெளிவா தான் அவங்க சொல்லியிருக்காங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேஸ் இப்ப திரும்பி ரீபிட்டிஷன் வந்திருக்குன்னு சொன்னா அங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க எதுவும் அவங்ககிட்ட பேசியிருக்கீங்களான்னா ஆமாம் பேசியிருக்கிறோம் அப்படின்னு அங்க சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷமே மீடியால அப்படிலாம் நான் ஒண்ணுமே பேசவே கிடையாது, அப்படிலாம் ஒண்ணுமே இங்க நடக்கவே கிடையாது, நான் ஒன்னும் செட்டில்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன்னு எதிர்வாதம் பேசக்கூடிய அளவிற்கு நீதிமன்றத்தை ஏமாத்திக்கிட்டு வெளியே பேசக்கூடிய பேச்ச மற்றவங்க யாருமே
மே 2ஆம் தேதி கச்சேரி இருக்குல்ல, மே 2ஆம் தேதி கொண்டுட்டு வாங்கன்னு தான் சொல்லிருக்காங்க, விசாரிக்கத்தானே போறாங்க. அப்ப இந்த பேசின பேச்சை அங்கே பதிவிடுவார்களா அல்லது மாட்டார்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ தான் தோன்றித்தனமாக தனக்கு பின்னால் நாம் குலைக்கக்கூடிய எஜமானர்கள் இருக்கிறார்கள், என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம், இந்த கேஸை வந்துகிட்டு நம்ம எப்படி வேணாலும் முடிச்சிடலாம் அப்படி நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு இருக்கு பாத்தீங்கல்ல, அந்த நினைப்பு மிகவும் ஆபத்தானது. ஏன்னா இந்த ஒரு கேஸ் இந்த விஜயலட்சுமிக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இங்கே செருக்கு திரிந்து கொண்டிருக்கக்கூடிய கேடுகட்ட பாலியல் பொறுக்கிகள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல அபலைகளாக மாட்டக்கூடிய இந்த பெண்களை ரொம்ப எளிமையாக பேமெண்ட் கொடுத்து செட்டில்மெண்ட்ஸ் பண்ணிட்டு மீண்டும் எனது பணியை நான் தூங்குவேங்கிற மனநிலை இந்த ஆணாதிக்க திமிர் பிடித்த மிருகங்களுக்கு பார்த்தீங்கல்ல, வேட்டை மிருகங்கள், பெண்களை வேட்டையாடக்கூடிய வேட்டை மிருகங்கள் தொடர்ந்து செய்யுமா அல்லது செய்யாதா? அப்படி இவனுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்து விட்டால் இந்த தீர்ப்பை மையப்படுத்தி இங்க இருக்கக்கூடிய பாலியல் பொறுக்கிகள் எல்லாமே இதை மையப்படுத்தி வந்துட்டு தீர்ப்பை வந்து அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். இது குறிப்பா மாண்புமிகு நீதிபதிகள் அனைவரும் கருத்தில் கொள்வார்கள். 2வது, இந்த கேஸோடைய வீரியம் என்னங்கிறது அவங்களுக்கே தெரியும். இப்போ இந்த ஜாம்பிஸா இருக்கட்டும், இந்த சீமானா இருக்கட்டும், சீமானுக்கு கீழே இருக்கக்கூடிய அல்லகை சொம்புகளாகட்டும், இந்த ஒரு விஷயத்தை ஒட்டு மொத்தமாக என்னவாக கருதுகிறார்கள் என்றால், விஜயலட்சுமியிலிருந்து அண்ணன் வெற்றி பெற்று விட்டார், விஜயலட்சுமி வழக்கை சுத்தமாக டம்மியாக முடித்து விட்டார். இந்த வழக்கு பணத்தை கொடுத்து இந்த சீட்டிங் கேஸ் இருக்கு பாத்தீங்கல்ல, ₹100 ஏமாத்திட்டான் சார், இவன் வந்துட்டு என்னோட காசை ஏமாத்திட்டு போயிட்டான், அதனால வந்துகிட்டு உங்களுக்கு பொருளாதார ரீதி கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி 420 கேஸ் மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். இது வந்து ரேப் கேஸ். ரேப் கேஸோடைய சட்டங்கள் என்ன எதுங்கிறது பச்சை குழந்தை கண்கள் விழித்திருக்கக்கூடிய பச்சை குழந்தைக்கு கூட இன்னைக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அதிகபட்ச மமதை, அதிகபட்ச செருக்கு, அதிகபட்ச திமிர்த்தனத்தோட நம்ம வந்து ஆடக்கூடாது. நாம் யாராக இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ ஒரு சராசரியான மனிதனாக இருந்தாலுமே உனக்கு வழங்கப்படக்கூடிய அந்த தீர்ப்பை நீ தலைவணங்கி ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஆனால் நீ சமூகத்தில் மிகப்பெரிய தத்துவத்தின் தலைவர் என்று உன்னை யாருமே சொல்லல, நீ தான் சொல்லிக்கிற. அந்த ரைட்ஸ் உனக்கு இருக்கு. நான் இந்த நாட்டையே பிடிக்க போறேன், ஆள போறேன், என்ன வேணா பேல போறேன், என்ன வேணா சொல்லிக்கலாம். ஆனா மக்களின் முன்னால் நீ நம்பிக்கையை பெற வேண்டும். உன்னுடைய யோக்கியதை இங்கு தமிழ்நாட்டில் அம்பலப்பட்டு சிரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஒரு பொது வாழ்க்கையில ஒரு பெண்ணிடம் நீ நடந்திருக்கக்கூடிய கேடுகட்ட வேலையை 15 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மக்கள் உனக்கு ஒரு டெபாசிட் கொடுப்பதற்கு கூட அவர்கள் வந்து வாய்ப்பு வழங்காதது இது எவ்வளவு பெரிய கேவலம். 16 ஆண்டுகளாக ஒரு அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய இந்த கட்சி எந்த கட்சியுமே, குறிப்பாக இது உன்னுடைய கட்சியும் உன்னுடைய முதலாளி கட்சியும் மட்டும்தான் இங்கே சிரிப்பாய் சிரித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் ஆரம்பிச்சாரு, அண்ணா ஆரம்பிச்சாரு, கலைஞர் ஆரம்பிச்சாரு, எல்லாரும் ஆரம்பிச்சாங்க, அனைவரும் அங்கீகாரம் பெற்றார்கள். கடைசி ஆரம்பிச்சக்கூடிய விஜயகாந்த் முதற்கொண்டு அங்கீகாரம் பெற்றார்கள். எதன் மூலமாக அங்கீகாரம் பெற்றார்கள் என்றால், திராவிடத்தின் மூலமாக, திராவிடத்தின் வேர் மூலமாக, திராவிட கருத்தியலை முன்வைத்ததன் மூலமாக, இங்க இருக்கக்கூடிய தமிழர் என்கிற ஓர்மையை சிதைக்காமல் திராவிட கருத்தியலுக்குள் அதுல இருந்து வெளியில வந்து அதன் மூலமாக எதிரியை நம் மக்களுக்கு சொல்லி நாம் யாரால் வீழ்ந்தோம், எதனால் வீழ்ந்தோம், அதனால் அவர்களிடம் இருந்து நமது உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்ப்பனிய கருத்தாக்கங்களுக்கு எதிராக இங்கே அரசியல் கட்டமைத்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் அனைவரும் வென்றார்கள். நீ என்ன சொல்ற? ரூமுக்குள்ள இருந்து வெளியில வரும்போது இந்த மாதிரி கருப்பு சட்டையை போட்டுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் எத்தனை வண்ணங்களில் உனது சட்டையை நீ காட்டுற? சகப்புங்கிற, அப்புறம் காவிங்கிற, அப்புறம் காவின்னு சொன்ன செருப்பு கட்டி அடிப்பேங்கிற, அதுக்கப்புறம் காவி சங்கி என்றால் சக நண்பன். உன் வாயிலிருந்து எவ்வளவு வார்த்தைகள், எவ்வளவு அபத்தங்கள், எவ்வளவு உளறல்கள், இவ்வளவுத்தையும் சொல்லிட்டு மக்கள் எனக்கு ஓட்டு போடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையில உனக்கே அது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உனக்கு அது ஒரு வேலையும் கிடையாது. உன்னுடைய வேலையே எலும்பு பொறுக்குவதுதான். முதலாளி கொடுக்கக்கூடிய எலும்புக்கு தகுந்த மாதிரி வெளியே வந்து குலைப்பதுதான் உன்னுடைய வேலைங்கிறது நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீயே உனது வாயை அம்பலப்பட்டிருப்பதை இங்க இருக்கக்கூடிய மக்கள் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நீ சொல்லக்கூடிய உனது நினைப்பு அனைத்துமே மிக 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 சொற்பமான தற்காலிகமான சிற்றின்பம் தானே தவிர மாபெரும் ஒரு நீதிக்காக நீ இனி வரக்கூடிய காலகட்டத்துல நைட்டு தூங்காம முழிச்சிருந்து அந்த நீதியை எதிர்கொண்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை இனிமேல் தொடர வேண்டிய சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குங்கிறத நீ மறந்துட வேண்டாம். ஆரம்பிக்கலாம்.